வெல்கம் டு Raghulan guys. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஒரு $1.2 மில்லியன் நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஸ்பிளே ஹோம், ஈகிள் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பில்டரோட டிஸ்பிளே ஹோம் இது. அதுக்குள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக இங்கே இருக்கிற ஸ்டைலிங் தான் அது. ஃபசாட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிரிக் லேயரிங் இருக்கும், அண்ட் தென் டபுள் கராஜ்க்கு வந்து டோர்ஸ் வந்து டிம்பர் இருக்குது, இல்லைனா வந்து சார்ட் ஆஃப் லைக் அ பிளாஸ்டிக் சார்ட் ஆஃப் திங், பட் இட் லுக்ஸ் லைக் டிம்பர். And doors வந்து pivot doors and standard 1.2 meters to 1.5 meters doors இங்கே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் ஃபீச்சர். இது எல்லாமே வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த லைட்டிங் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட்ஸு அண்டு கார்டனிங் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. அண்ட் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இது சார்ட் ஆஃப் லைக் மேபி அ ஸ்மால் பெட்ரூம். அண்ட் இதில் வந்து ஒரு வாக்கின் குட்டி வார்ட்ரோப் இது. அண்ட் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் டோர்ஸை விட இந்த டோர்ஸ் வந்து பிட் எக்ஸ்பென்சிவ். இந்த ஊரில்ங்க நம்ம ஊர் மாரி ரொம்ப ஒர்க்லாம் வச்சுருக்காது, அண்ட் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலே அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதேமாதிரி வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சார்ட் ஆஃப் லைக் ஃபீச்சர்ட் வால்ஸு, ஒரு பக்கம் கிளாஸ் வாலில். அண்ட் இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இது, அண்ட் எண்ட் டு எண்ட் மிரர்ஸ், வேனிட்டி. ஸோ அந்த வாஷ் பேஷன் இருக்கிறது வந்து வேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு வார்ட்ரோப் இது, அண்ட் இட்ஸ் அ பெட்ரூம் இது, ப்ராப்ளி கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து பாத்ரூம் வித் ஸ்டாண்டலோன் பாத் டப் வித் வேனிட்டி அண்ட் ட்வின் வாஷ் பேஷன்ஸ் இது. ஸோ இந்த வேனிட்டி டிசைன், கீழே ஸ்ட்ரிப் லைட்ஸு, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒன்று சின்ன சின்ன ஆட் ஆன் மாதிரி அவங்க சொல்லுவாங்க பில்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இட் கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அதேமாதிரி விண்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஹேவ் கிவன் பிளான்டேஷன் ஷட்டர்ஸ். ஸோ இந்த பிளான்டேஷன் ஷட்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடாக இருக்கும். ஸோ யூ கேன் க்ளோஸ் இட் அண்ட் ஓப்பன் இட். அந்த தான் வந்து பிளான்டேஷன் ஷட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு பெட்ரூம், இது சார்ட் ஆஃப் லைக் அ மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்ட்ரோப் இது, அதுக்கப்புறம் இதோட அட்டாச்டு பாத்ரூம் இது, அண்ட் வேனிட்டி. அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம வந்தோன்னா இந்த டோர்ஸே நீங்கள் பாருங்கள், ஒரு பெட்ரூம் டோர்ஸ் வந்து தேர் கிவன் அ டீசன்ட் சைஸ் டோர்ஸ். அண்ட் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் அ ஒயிட் டைல்ஸ் இது. அண்ட் இது வந்து டபுள் ஸ்டோரி பில்டிங் இது. அண்ட் இங்கே ஒரு கிளாஸ் ஏரியா, அண்ட் யூ கேன் கெட் இன் டு த கார்டனிங். அண்ட் இது சின்ன ஒரு லிவிங் ஸ்பேஸ் இது. அதுக்கப்புறம் மெயின் லிவிங் ஏரியா இது வித் அட்டாச்டு கிச்சன் இது. கிச்சன் பெஞ்ச் டாப் பார்த்திங்க அரௌண்ட் 40 mil டாப் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, பெஞ்ச் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்டாண்டர்டாக வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து 20 mil கொடுப்பாங்க. ஸோ 40 mils வந்து இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் அன் அப்கிரேட். இது வந்து ஃபீச்சர்ட் வால் இது. ஃபீச்சர்ட் வால்ஸ் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ராஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு பேக்கேஜ் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஆஸ்திரேலியா வாங்குறீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயம் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குற நிறைய விஷயம் வந்து இருக்காது. இது எல்லாமே எக்ஸ்ட்ராஸ்ன்ட்டு. ஸோ ப்ரிட்டி மச் இந்த வீடு வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லேண்ட் காஸ்ட் வந்து லெட்ஸே அரௌண்ட் ஒரு 2 crores 3 crores இருக்குது அப்படின்னா வந்து பில்டிங் காஸ்ட் வந்து வில் பி அரௌண்ட் another 2 to 3 crores. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து லாண்ட்ரி. இது வந்து இன்னொரு கிச்சன் ஏரியா அது. ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோசிங் ஷெல்ஃப்ஸ் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு போய் ஸ்லாம் பண்ணாது, ஸ்லோவாக அதுவே க்ளோஸ் ஆகும். ஸோ அது சாஃப்ட் க்ளோசிங் அப்படின்வாங்க. அண்ட் அண்டர் மவுண்ட் இது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிம்னி இருக்குது, அண்ட் மைக்ரோவேவ், அவனு. அண்ட் இப்போ வந்து வில் கோ டு தி ஸ்டேர்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்டிலியர், இது எல்லாமே வந்து லைட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரா. மோஸ்ட் கேசஸ் நீங்கள் தான் தனியாக போடுவீங்க. பில்டர்ஸ் இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. அண்ட் வுடன் ஸ்டேர்ஸு. அண்ட் எப்போவுமே வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்பெட்ஸ் இருக்கும் அண்ட் டைல்ஸ் இருக்கும். கார்பெட்ஸ் வந்து முக்கால்வாசி இந்த பெட்ரூம் ஏரியாஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் கார்பெட்ஸ் இருக்கும். அண்ட் லிவிங் ஏரியாஸ்க்குலாம் வந்து டைல்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் த காம்பினேஷன் இங்கே நிறைய வீட்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு லிவிங் ரூம், ப்ராப்ளி மீடியா ரூமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹோம் தியேட்டர் அந்த மாரி கூட நாளைக்கு யூ கேன் ஹேவ் இட். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஓப்பன் ஏரியா. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து மெயின் மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தே ஹேவ் டன் லாட் ஆஃப் ஒர்க். இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபீச்சர்ட் வால் இது, கிளாஸ் வால், அண்ட் மாஸ்டர் பெட்டு, பாத் ஏரியா,
இங்கேயே வந்து பிளான்டேஷன் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேனிட்டி கீழே ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்டாண்டர்ட் பாத் டப்பு, அண்ட் இங்கே வந்து கம்ப்ளீட் வால், யூ கேன் கிளாஸ் வால், ஸோ யூ கேன் see through. இது எல்லாமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டென்ட் இட், இல்லைனா வந்து யூ ஹேவ் டு பிளான்டேஷன் ஷட்டர்ஸு. இது வந்து ஸ்டாண்டர்ட். இங்கே வந்து வீடு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப அப்படி தான் பண்ணுவாங்க. முக்கால்வாசி இப்படி ஓப்பனாக ஒரு கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வாக்கின் வார்ட்ரோப் இது. அண்ட் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஏரியா, டெஸ்க் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. ஸோ இட் மே பி குட் ஃபார் டிஸ்பிளே ஹோம். ஒரு டிஸ்பிளே ஹோம் அழகாக இருக்கணுன்றதுக்காக ஓகேவாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக வந்து வி மே நாட் ரியலி ஹேவ் தட் மெனி ஒரு ஃபேன்சியாக, இட் மே நாட் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபீச்சர்ட் வால் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் நைஸ் ஹோம். ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சியர்ஸ்.